அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ என்னென்ன ஈமானுடைய பாடத்துல ஃபர்ஸ்ட் ஈமானுடைய தாரீஃப் தஸ்தீக்கும் பில் கல்வ் வ இக்ராரும் பில் லிசான் அதை பார்த்தாச்சு. ஈமானுடைய சிஃபத்துகள் இரண்டு விதம், ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல். ஈமான் முஜ்மல்னா ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி வ அஹ்காமி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஈமான் முஃபஸ்ஸல் பார்த்தோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த 6 விஷயங்களும் ஈமானுடைய ஷர்த்துக்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இன்னைக்கு இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல இஸ்லாத்துக்கான தரீஃப் கொடுத்திருக்கிறாங்க. என்னது? அல் இன்கியாது லி அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன் நவாஹிஹி. அல்லாஹு தஆலாவுடைய ஏவல்களுக்கு கட்டுப்படுதல், அவன் விளக்கிய தடுத்தல்களை விட்டும் ஒதுங்கி நிற்குது. இதுக்கு தான் இஸ்லாம் அப்படின்னு சொல்றது. ஒரு முஸ்லீம் சொன்னா அல்லாஹ்வுடைய ஏவலுக்கும் அல்லாஹ் ரசூலினுடைய ஏவலுக்கும் அல்லாஹ் ரசூலினுடைய தடுத்தலுக்கும் கட்டுப்பட்டு ஏவினதை செய்பவனும் தடுத்த காரியத்தை விட்டு ஒதுங்கி நிற்பவன் தான். இப்ப அல்லாஹு தஆலா வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான், அது ஹராம். மதுவை ஹராமாக்கி இருக்கிறான், அதுவும் ஹராம். என்னென்ன ஏவி இருக்கிறான்? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, உண்மையை பேசுங்க, எல்லோரோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், தாய் தந்தையர்களுக்கு வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள். இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா ஏவினது. இதெல்லாம் செய்பவன் தான் முஸ்லீம். வெறும் பேருக்கு சுல்தான் கபீர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டா அவன் என்ன ஆயிட மாட்டான்? முஸ்லீம் ஆயிட மாட்டான். இது கொள்கை. இஸ்லாம்ங்கிறது அகீதா, கொள்கைகள் வேணும். அந்த கொள்கைகள் உடைய முஸ்லீம். அவன் பேரு கார்த்திகேயன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, மாரியம்மாள்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஆனா அவங்க கரெக்டா அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு அல்லாஹ்வுடைய நஹீகளுக்கு கட்டுப்பட்டு தவிர்ந்து வாழ்றாங்கன்னா பேர் இல்ல விஷயம். பேரு நாம் கேவாஸ், வெறும் பேருக்காக இருப்பது அது இஸ்லாமாக ஆகாது. அப்ப ஆனா முனாஃபிக்குகள்னு ஒரு வகை இருந்தது இல்லையா இஸ்லாத்துல? முஸ்லிம் முனாஃபிக்கு, காஃபிர். முனாஃபிக் எல்லாம் வாயளவுல இஸ்லாத்தை தானே பேசிட்டு இருந்தாங்க, கல்புல கிடையாது. பேரு எல்லாரும் பேரும் முஸ்லீமா தான் இருந்தது. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை 5 காரியங்கள், ஈமானுடைய அடிப்படைகள் 6 காரியங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் 5 காரியங்கள். புனியல் இஸ்லாம் வலா ஹம்சின். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜக்காத்து, அஞ்சாவது ஹஜ்ஜு. சின்ன பிள்ளைங்க மக்தப்ல சொல்லுவாங்க இல்லையா? இந்த 5 விஷயங்களும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதை ஒருத்தன் ஏத்துக்கிட்டாதான் அவன் முஸ்லீம். இதை ஒருத்தன் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அவன் காஃபிரா போயிடும். அப்போ இந்த இஸ்லாத்தினுடைய இந்த ஏவல்கள், விளக்கல்களுக்கு நம்ம படிச்சு கட்டுப்பட்டு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இவைகளை நிறைவேற்றக்கூடியவன் தான் முஸ்லீம். இன்னைக்கு பேரளவுல உள்ள முஸ்லீம்களை தான் பார்க்கிறோம். பெண்கள் ரொம்ப அசால்ட். அவங்களுடைய ஹைலு நிஃபாஸ் காலத்துல தொழுக கூடாது. அந்த தொழுகை கலா செய்யவும் தேவை கிடையாது. ஆனா மத்த காலங்கள்ல கண்டிப்பா தொழுகணும். இப்ப ஆண்களுக்கு பள்ளிவாசல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஆண்கள் பள்ளிக்கு வராங்க, பெரும்பாலும் ஆண்கள் வர்றதில்லை. ஆனா பெண்கள்ல பெருங்கொண்ட சமுதாயம் தொழுகாம சினிமா பார்த்து, டிவியை பார்த்து தங்களுடைய காலத்தை தவறான வழியில கழிச்சிட்டு இருக்காங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. சரி, இப்ப இந்த மேலோட்டமான விளக்கத்தை மனசுல வச்சுட்டு நம்ம இன்னைக்கு உள்ள பாடத்தை வாசிப்போம். முதல்ல நான் வாசிச்சு தரேன், நீங்க என் கூட சேர்ந்து வாசிங்க. அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அதில் உள்ள எக்ஸ்ட்ரா விளக்கங்களுக்கும் அந்த புது புது வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் நம்ம பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இனி இஸ்லாம் ஆகிறது அல் இன்கியாது லி அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன் நவாஹிஹி. யானி அல்லாஹு தஆலாவுடைய ஏவல்களுக்கு வழிபட்டு விளக்கல்களை விட்டு தவிழ்கிறதா இருக்கும். அதனுடைய ஷருத்துகள் அஞ்சா இருக்கும். ஹதீஸில் வந்துட்டது, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். இஸ்லாமை 5 காரியத்தின் பேரில் எடுக்கப்பட்டது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். 1வது, உண்மையாக வணக்கத்துக்கு பாத்திரவான் யாரும் இல்லை அல்லாஹு தஆலாவை தவிர என்றும், உண்மையாக முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதர் என்றும் விஷகர அறிந்து விண்ணப்பம் செய்கிறது. இகாமுஸ் ஸலாத்தி, இரண்டாவது தொழுகையை நிலைப்பாடாக கொண்டு வாரது. ஈதாஉ ஸகாத்தி, மூணாவது ஜகாத்து கொடுக்கிறது. வஸௌமு ரமலான, நாலாவது ரமலான் மாசம் நோன்பு பிடிக்கிறது. வஹஜ்ஜுல் பைத்தி இனிஸ்ததஅத இலைஹி சபீலா, அஞ்சாவது கஅபத்துல்லாவுக்கு போய் ஹஜ்ஜு செய்கிறது. அது அளவில் யாத்திரை போக தராணி பெத்தையானால் ஆனபோதே ஈமான் இஸ்லாம் 11 காரியத்தையும் அறிகிறது வேணும். பின்னர் ஈமானாகிறது உள்ரங்கமாகிய வழிபடுதலாயிருக்கும். இஸ்லாம் ஆகிறது ஏவல்களுக்கு உள்ரங்கத்திலும் தலை சாய்த்து வெளிரங்கத்தில் வழிபடுகிறதாயிருக்கும். உள்ரங்கமாகிய வழிபடுதல் எண்ணியே வெளிரங்கமாகிய வழிபடுதல் திட்டமாகாது. இதுபோல் வெளிரங்கமாகிய வழிபடுதல் எண்ணியே உள்ரங்கமாகிய வழிபடுதலும் திட்டமாகாது. ஆனதால் ஹகீகத்தில் ஈமான் இஸ்லாம் இரண்டும் ஒன்னாயிருக்கும். அறிந்துகோ, இஸ்லாமுடைய முதலாம் ஷர்த்து கலிமா ஷஹாதத்தாவது ஈமானாயிருக்கும். மற்ற 4 ஷர்த்தும் அமலாயிருக்கும். யாதொருவன் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜை ஃபரல் என்று யகீன் கொண்டு வாயினாலும் விண்ணப்பம் செய்த பின் சோம்புதலால் அதை கொண்டு அமல் செய்யவில்லையானால் பாசிக்காகிடுவான். நம்மிடத்தில் சோம்புதலால் தொழுகையை விட்டவனை இரத்தம் வழியும்படி கடிசாக அடித்து அவன் தொழுகிற வரையில் சிறைசாலையில் போடப்படும். ஆகிரத்தில் அவனுக்கு கடிசாகிய நீளமாகிய அதாபுண்டும். ஹதீஸில் வந்துட்டது, யாதொருவன் தொழுகையை விட்டால் திடனாக காஃபிராகிட்டான், யானி பிரசங்கமாக குஃப்ருக்கு முடுகிவிட்டான் என்று. அப்ப இதுல எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான 5 காரியங்கள். அப்ப ஈமான் 6 காரியம், இஸ்லாம் 5 காரியம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் தரீஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்கிலீஷ்ல டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபனிஷன் அல்லது வரையறை அல்லது அரபியில தாரீஃப், வேறையும் சில பேர்கள் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லாத்துக்கும் தாரீஃப் இருக்குது. இப்போ அன்னைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு தாரீஃப் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆலம், ஆலம்னா என்னது? மாசிப் அல்லாஹ், அல்லாஹு தஆலாவை தவிர உள்ள அனைத்தும். அந்த மாதிரி இஸ்லாம்னா என்னது? ஈமானுக்கு தாரீஃப் சொல்லி கொடுத்துருக்கு. தஸ்தீக்கும் பில் கல்ப் வ இக்ராரும் பில் லிசான். ஹனஃபியாக்கள் இடத்து, ஷாஃபியாக்கள் இடத்து இன்னொன்னும் கூடி கூடும். வ அமலும் பில் ஃபராயிலி, பரதுகளை கொண்டு அமல் செய்வதும் அவங்க ஈமான்ல கொண்டு வருவாங்க. அடுத்து இஸ்லாத்துக்கு தாரீஃப் சொல்றாங்க. இனி இஸ்லாம் ஆகிறது அல் இன்கியாதுலி அவாமிரில்லாஹி தஆலா
வல்லிஜ்தினாபு அந்நவாஹிஹி. பாருங்க, இங்க இன்னொரு விஷயம் கவனிங்க. அல்லாஹ் என்று சொன்னால் தஆலா, ஜல்ல ஜலாலுஹு, சுபஹானஹு, ஹக்கு தஆலா, சுபஹானல்லாஹ், தபாரக்கல்லாஹ், ஏதாவது ஒரு அவனுடைய சிஃபத்து பண்பை சொல்லி புகழ வேண்டும்னு ஏற்கனவே சொல்றது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வாஜிப். அதுதான். லி அவாமிர் இல்லான்னு சொல்லாம லி அவாமிர் இல்லாஹி தஆலா அதை கொண்டு வந்திருக்காங்க. அல்லாஹு தஆலாவுடைய அவாமிர்கள், கட்டளைகள், ஏவுதல்களுக்கு அல் இன்கியாத், அல் இம்திசால், வழிபடுதல், கட்டுப்படுதல் வேண்டும். அதே மாதிரி அந்நவாகி, அவனுடைய நகீகள், தடைகளுக்கு, தடைகளை தொட்டும் நாம் இஜ்தினாப், தவிர்ந்து இருக்க வேண்டும், ஒதுங்கி இருக்க வேண்டும். என்னென்னலாம் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மூலமாகவும், குர்ஆனின் மூலமாகவும், ஹதீஸ்களின் வாயிலாகவும், எதெல்லாம் இந்த தீன்ல ஹலாலோ, எதெல்லாம் அம்ரு கட்டளைகளோ கண்டிப்பா செய்யணும். எதெல்லாம் இந்த தீன்ல கூடாது நஹீகளோ அப்படியே ஒட்டுமொத்தமா ஒதுங்கி இருக்கணும். அதுதான் இஸ்லாம். யானி, அதாவது, யானின்னு என்னது? அதாவது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரபு தமிழ்ங்கிறது அரபியே மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அப்படியே சின்ன பிள்ளைங்க மனசுல அரபி வார்த்தைகளே பதிய வைப்பான். யானி, யானி. அரபிகள் பேசுறப்ப கவனிச்சுக்கலாம். வஹாக்கதா கால ஃபி தம்ஹீத் யானி லில் இமாமில் ஹஜர், யானி அப்படின்னு சொல்லி யானிங்கிற வார்த்தையை போடுவாங்க. அதாவது, அதாவது. உருதுல மத்லப், மத்லப் அப்படிம்பாங்க. எழுதும் பொழுது கே அப்படிங்கிற வார்த்தை எழுதுவாங்க. கியூங் கே, கே, கே அப்படிங்கிற வார்த்தை எழுதுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு மொழிகள்லையும் இருக்குது. அரபில யானி, அதாவது. என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலாவுடைய ஏவல்களுக்கு வழிபட்டு விலக்கல்களை விட்டு தவிழ்கிறதா இருக்கும். தவிழ்கிறதுன்னு சொன்னா தவிர்ந்திருத்தல். தவிழ்கிறதுன்னு என்னது? ஏவல் அப்படின்னு சொன்னா கட்டளைகள், விலக்கல் அப்படின்னு சொன்னா தடுத்து, தடைகள், அவன் தடுத்தவைகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது அரபில என்ன சொல்லுவான்? அம்ரு, நஹி. படிச்சு வைங்க. அதனுடைய ஷர்த்துகள் 5 இருக்கும். இஸ்லாத்துடைய ஷர்த்துகள், ஷர்த்துன்னு என்னது? அது ஒரு அரபி வார்த்தை. நிபந்தனைகள். அது இருந்தாதான் இந்த இஸ்லாம் இருக்கு. அது ஒருத்தன்ட்ட இல்லைன்னா அவன்கிட்ட இஸ்லாம் இல்லை. இந்த ஷர்த்து, நிபந்தனை 5 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? ஹதீஸில் வந்துட்டுது. வந்துட்டுதுன்னா என்ன அர்த்தம்? வந்திருக்கிறது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின். இஸ்லாமை 5 காரியத்தின் பேரில் எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்டதுன்னா கட்டப்பட்டது. புனிய, கட்டப்பட்டது. எடுக்கப்பட்டது என்னது? கட்டமைக்கப்பட்டது. இந்த 5 காரியம் தான் இஸ்லாத்தினுடைய அந்த பில்டிங். இஸ்லாம் என்ற பில்டிங்கினுடைய 5 தூண்கள், அல்லது அந்த பில்டிங்கே இதுதான். கட்டப்பட்டது, எடுக்கப்பட்டது. 1வது என்னது? ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முதலாவது கலிமான்னு குழந்தைகள் சொல்லுவாங்க. முதலாவது கலிமா. 1வது உண்மையாக வணக்கத்துக்கு பாத்திரம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு இந்த காலத்துல நிச்சயமான ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த காலத்துல உண்மையாக அர்த்தம் கொடுத்தாங்க. உண்மையிலேயே அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதுவர் தான் சொல்லி அன்னக்கு என்ன அர்த்தம் கொடுப்பாங்க? உண்மையாக. அது ரொம்ப உள்ளபூர்வமான ஒரு வார்த்தை. உண்மையாக வணக்கத்துக்கு பாத்திரவான் யாரும் இல்லை அல்லாஹு தஆலாவை தவிர. பாத்திரவான்னு சொன்னா வணக்கத்திற்கு உரியவன் என்றும், உண்மையாக முகமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதர் என்றும். எப்படி? அஷ்ஹது, சாட்சி சொல்கிறேன். ஷஹாதத்னா வெறும் சாட்சி அல்ல, பிசகர அறிந்து விண்ணப்பம் செய்கிறேன். எந்தவித பிசகர, சந்தேகம் இல்லாமல், எவ்வித சந்தேகம் இல்லாமல் அல்லாஹுதான் என்னுடைய வணக்கத்திற்கு தகுதியான இறைவன், வேறு யாரும் கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று அறிந்து விண்ணப்பம் செய்கிறது. விண்ணப்பம் செய்கிறதுன்னு என்னது? ஒப்புக்கொள்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. அதான் விண்ணப்பம் செய்கிறது. இது முதலாவது கலிமா. 2வது தொழுகை. வ இகாமுஸ் ஸலாத்தி, 2வது தொழுகை. இதுதான் 1வது கலிமா, 2வது தொழுகைங்கிறது இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான். நிலைப்பாடாக கொண்டு வருது. அதான் விஷயம். எப்படி கொண்டு வருது? நிலைப்பாடாக. நிலைப்பாடாகனா நிரந்தரமாக அர்த்தம். சும்மா மதரசால இருந்தப்ப தொழுதேன், வீட்டுக்கு போய் லீவ் விடுறது இல்லை. சாகித்யல் ஷோ உடனே அதை அங்க லீவ் போடுறது, தொழுகாம இருக்கிறது, அங்கிட்டு ஓடுறது. வீட்டுல கல்யாணம், ஒரு மண்டபத்துக்கு போறது, தொழுகாம இருக்கு. இப்படியே தொழுகிறது இல்லை, நிலைப்பாடாக தொழுகிறது, நிரந்தரமாக தொழுகிறது. 5 வக்தும் தொழுகணும், ஒரு வக்து கூட விடக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். ஒரு நேத்து கூட ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அரபி பேசுறாரு, ரொம்ப கஷ்டம், ரொம்ப திட்டுறாரு. ஒரு பெண்மணி வராங்க, மூசா அலை இஸ்லாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தவறான பாதையில ஒரு குழந்தையை பெத்தெடுத்தேன். ஜினா, தவறான பாதையில ஒரு குழந்தையை பெத்தெடுத்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த குழந்தையை கொன்னுட்டேன். குழந்தைய கொன்னுட்டேன். நான் என்ன பண்றது? மூசா அலை இஸ்லாம் கோவம் வந்துருச்சு. வெளியே போன்னு சொல்லி திட்டுனாங்க.
அந்த பொம்பளை திரும்பவும் சொல்றாங்க, எனக்கு ஏதாவது தௌபா செய்ய வழி சொல்லு. வெளியே போ முதல்ல. செஞ்சது தவறான தொழில். ஒரு ஜினா, விபச்சாரம். பிறந்த குழந்தை என்ன பண்ணிட்ட நீ? அறுத்து கொன்னு புதைச்சுட்டான். இப்ப திட்டுறாங்க. வெளியே போ முதல்ல, இங்க நிக்காத. துரத்திட்டாங்க. 2வது நாள் அந்த பொம்பளை வருது. எனக்கு மன்னிக்கிறதுக்கு, மன்னிப்பு கொடுக்கறதுக்கு வழி சொல்லுங்க. வெளியே போ, நீ கண்மணி நிக்காத. கொலகாரை. வெளியே போன்னு திட்டுறாங்க. 3வது நாள் வர நான் என்ன பண்றது? 3வது நாளும் திட்டுறாங்க. வெளியே போ, கண்ணு முன்னாடி நிக்காது. எவ்வளவு கேவலமான வேலை. ஒரு உயிரை கொண்டிருக்கிற நீ செஞ்ச பாவத்துக்கு அந்த குழந்தை நிக்காத, கண்மணிக்காது. துரத்திட்டாங்க. அப்படின்னா அழுதுட்டே போயிடுச்சு. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறேன். மூசா, ஏன் இந்த பொண்ணை விரட்டுறீங்க? இவ்வளவு மோசம் யாராவது செய்வாங்களா? செஞ்சது தப்பு. சரி, அதனால ஒரு குழந்தை பிறந்திருந்ததுன்னா கூட அதை மறைச்சிருக்கலாம். இந்த குழந்தைய இவ கொன்னுட்டாளே, இவ்வளவு விட கேவலமா யாராவது உலகத்துல இருக்க முடியும்? அல்லாஹ் சொன்ன இருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டமே இருக்கு. யாரு தெரியுமா? தொழுகாதவங்க. வக்து வந்தும் இறைவனுக்கு தொழுகாதவங்க. ரொம்ப மோசமான விஷயம். ஒரு ஜானியத், விபச்சாரி, கொலைகாரி, காத்திலத், தன்னுடைய குழந்தையை கொலை செஞ்சது, பிஞ்சு குழந்தையை கொலை செஞ்சவன். இவ்வளவு மோசம். அவரை விட கேவலமானவங்க யாருன்னு சொன்னா அல்லாஹ். யகூதிகள் தொழுவாங்க, கிட்டத்தட்ட நிப்பாங்க, கியாம் இருக்கும், சுஜூத் எல்லாம் இருக்கு, பக்காவா இருக்கு. சுஜூது கியாம் எல்லாம் இருக்கு, கையெல்லாம் கட்டுவாங்க. 2வது தொழுகை, அது நிலைப்பாடாக கொண்டு வரும். ஈத்தாவு ஜக்காத், 3வது ஜக்காத். சரதாய்ஸ் அவங்க சொன்ன நடைமுறை. எனக்கு ஒரு சந்தேகம் முதல்ல வந்தது. இந்து சுபியானுடைய அட்டவணையை பார்த்தீங்கன்னா, முதல்ல களிமா இருக்கும், அடுத்து தொழுகை இருக்கும், அடுத்து ஜக்காத்து போயிடுவாங்க, அடுத்துதான் நோன்புக்கு வராங்க, அப்புறம் ஹஜ்ஜுக்கு போயிடுறாங்க. இப்போ நான் யோசிச்சேன், 1வது களிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து தானே. நோன்பு தானே எல்லா மூமின்களுக்கும் கடமையாகுது. ஜக்காத் எல்லாருக்கும் கடமையாகிறது இல்லையே. பணம் உள்ள பணக்காரங்க தான் கொடுக்குறாங்க. பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லாம் 200 கோடி பேர் மேலேயும் நோன்பு கடமையாகுது இல்லையா? அப்புறம் என்னடா இவங்க வந்து சிபிஎனுடைய இண்டெக்ஸ்ல வந்து தொழுகை, களிமா, தொழுகை, ஜக்காத்து, நோன்பு கொண்டு வராங்க. அப்புறம் தான் விளங்குது புனியல் இஸ்லாம் அலா ஹம்சி ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமுஸ் ஸலாத் வ ஈதாவு ஸகாத் வ ஸௌமு ரமதான். 1வது தொழுகை, 1வது களிமா, 2வது தொழுகை, 3வது ஜக்காத், 4வது நோன்பு. ஹதீஸினுடைய அந்த அந்த தக்தீம் தஹீர், முற்படுத்துதல் பிற்படுத்துதல். ஸல்லல்லாஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா நமக்கு என்ன தோணுது? நோன்பு தான் 200 கோடி பேர் வைக்கிறாங்க, ஜக்காத் 200 லட்சம், ஒரு 2 கோடி பேர் கூட தருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு ஜக்காத் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவங்கன்னு கூட சொல்ல முடியாது. பல கோடிக்கணக்காரங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் இருப்பாங்க. எப்படிடா இதுன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அவங்க தக்தீம் செஞ்சிருக்காங்களா, அதுதான் தக்தீம். அப்படிதான் நம்ம நம்பணும். அதான் ஒரு மூணுடைய நம்பிக்கை. அப்ப ஸல்லல்லாஹு அவங்க 3வது ஜக்காத்தை கொண்டு வந்தனாலதான் இந்த சிந்து சுபியனுடைய பாடங்களையும் ஜக்காத்து பாடத்தை படிச்சுட்டு தான் நோன்பு பாடம் வரும். 3வது ஜக்காத்து கொடுக்கறது. ஜக்காத்து எவ்வளவு கொடுக்கணும்? 613 கிராம் தங்கமா ஹனஃபி மதுஹப்ல அதை விட அதிகமா இருக்கா? சரி 613 கிராம் தங்கம் இருந்தா எங்க போறது? 613 கிராம் வெள்ளி, 613 கிராம் வெள்ளி இருக்கணும். அல்லது எத்தனை கிராம்? 85 கிராமா, 7 கிராமா? பார்த்து வைங்க, நானும் பார்த்து சொல்றேன். அந்த கிட்டத்தட்ட 10-11 பவுன் இருந்ததுன்னா அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். 2.5%. 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய் கொடுக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு கொடுத்தா போதும்? 2500 ரூபாய். 2.5% ஜக்காத்து கொடுக்கும். அதுக்கு இப்போ சௌமு ரமதான், 4வது ரமதான் மாசம் நோன்பு பிடிக்கிறது. ரமதானுடைய பிறை தெரிஞ்சதுல இருந்து ரமதானுடைய பிறை மறையிற வரைக்குள்ள எல்லா நாட்களும் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நோன்பு வைத்தே ஆக வேண்டும். ஹைலுடைய காலம், நிஃபாசுடைய காலம், பெண்களுக்கு தொழுக இல்லாத காலமா இருந்தா நோன்பு பிடிக்க கூடாது. நோன்பு பிடிக்க வேண்டாம் கிடையாது, நோன்பு பிடிக்க கூடாது. செஞ்சா பாவம். அதுக்கு பின்னாடி நோன்பு எத்தனை நாள் விடுபட்டு இருக்கோ அதை கலா செஞ்சு கண்டிப்பா கலா செய்யணும். சரி, ஹஜ்ஜுல் பைத்தி நிஸ்ஸதாத இலைஹி சபீலா. 5வது காபத்துல்லாவுக்கு போய் ஹஜ்ஜு செய்யறது. அதளவில் யாத்திரை போக தராணி பெத்தையானால், யாத்திரைனா பயணம், தராணின்னு என்னது? ஆற்றல், சக்தி. அப்போ அதுக்கு யாத்திரை போறது, ஹஜ்ஜுக்கு போறது. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போனா பிரைவேட்ல 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா வாங்குறாங்க, கவர்மெண்ட்ல மினிமம் 3-4 லட்ச ரூபா வாங்குறாங்க. அந்த காலத்துல உடல் ஆரோக்கியம் வேணும், கப்பல்ல போகணும், இல்ல எதையாவது போகணும், கஷ்டம். உடல் ஆரோக்கியம் வேணும், பணமும் வேணும்.
பெரிய யாத்திரை செலவு இருக்கு. அதுக்கு சக்தி இருந்ததுன்னு சொன்னா அது கடமை. ஆன போதே ஈமான் இஸ்லாம் 11 காரியத்தையும் அறியறது வேணும். ஈமான் எத்தனை காரியம்? 6 காரியம். இஸ்லாம் எத்தனை காரியம்? 5 காரியம். 5 இப்படி போடும். அப்போ 6 + 5 11 காரியம். 11 காரியத்தையும் படிச்சு வைக்கிறேன். எல்லா மூமின்கள் ஓதக்கூடிய ஆலிம்சா முத்தலிம்சா அப்படிலாம் கிடையாது. எல்லா மூமின்களுக்கும் அடிப்படையில் தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயம். பின்னர் ஈமான் ஆகிறது உள்ரங்கமாகிய வழிபடுதல். உள்ரங்கம் மனம் சம்பந்தப்பட்டது. ஈமான் ஆமந்து பில்லா மலாய்கத்திகி குத்துபி அதெல்லாம் மனம் நம்பிக்கை கொண்டேன் நம்பிக்கை கொண்டேன் நம்பிக்கை கொண்டேன்ங்கிறது ஈமான் என்னது? மனம் சார்ந்தது. உள்ரங்கம் சார்ந்த வழிபடுதல் கட்டுப்படுதல். இஸ்லாம்ங்கிறது என்ன? தொழுகை. தொழுதுட்டேங்க. எங்கடா தொழுது? பக்கத்துல மனசுக்குள்ள தொழுதேன், அதெல்லாம் ஏத்துக்க விடாது. தொழுகைக்கு முறை இருக்கு, நோம்புக்கு முறை இருக்குது, சாப்பிடாம இருக்கணும். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு முறை இருக்குது, அங்க போகணும். ஜக்காத்துக்கு முறை. இதெல்லாம் வெளிப்படையான செயல்கள். ஈமான் அப்படி இல்லை. ஈமான் மனம் சார்ந்த உள்ரங்கமாகி வழிபடுதல். இஸ்லாம் ஆகிறது வெளிரங்கமானது. ஏவல்களுக்கு உள்ரங்கத்திலும் தலை சாய்த்து வெளிரங்கத்தில் வழிபடுகிறதாயிருக்கும். வெளிரங்கம்னா வெளிப்படை, உள்ரங்கம்னா மனதிற்குள். அப்ப மனசுக்குள்ள கட்டுப்படுறது ஏத்துக்கிறது ஈமான், வெளியே செய்யறது கட்டுப்படுறது, ரெண்டும் சேர்ந்ததுதான் இஸ்லாம். உள்ரங்கமாகிய வழிபடுதல் எண்ணியே அப்படின்னா இல்லாமல், உள்ரங்கமாகிய வழிபடுதல் மனசுல கட்டுப்படல, அல்லாஹ்வை ஏத்துக்கல அப்படின்னா வெளிரங்கமாகிய வழிபடுதல் திட்டமாகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தன் அல்லாஹ் மேலே ரசூல் மேலே நம்பிக்கை இல்லாம ஒரு தொழுகிறான். காஃபிர் வெள்ளிக்கிழமை சும்மாக்கு வரானே, எத்தனையோ காஃபிர் இந்த காலத்துல நோன்பு வைக்கிறாங்களே. உள்ரங்கமாகி வழிபடுது, அவங்களுக்கு ஈமான் கிடையாது, சும்மா. அப்ப இவங்க அது நோன்பாக கணக்கெடுக்கப்படாது, தொழுகையாக கணக்கெடுக்க. அப்ப ஈமான் இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுபோல் வெளிரங்கமாகிய வழிபடுதல் எண்ணியே உள்ரங்கமாகிய வழிபடுதலும் திட்டமாகாது. வெளிரங்கமா தொழுகிறான், எப்படி? வெளிரங்கமாகிய வழிபடுதல் இல்லாமல். அப்ப வெளியே என்ன பண்ணல? தொழுகல, வெளிரங்கத்துல தொழுகல, நோன்பு வைக்கல, ஹஜ்ஜு செய்யல, ஒண்ணுமே செய்ய மாட்டோம். நம்ம அவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? இவன்லாம் ஒரு முஸ்லீமா? ஏன் இல்ல முஸ்லீம்னா அட்லீஸ்ட் ஜும்மாவது தொழுவாங்களடா. இந்த அட்லீஸ்ட் ஜும்மாவது தொழுவாங்களாங்கிற வாதமே தப்பு. அதான் அட்லீஸ்ட் ஜும்மா எல்லா பக்தும் தொழுகணும். ஜும்மா தொழுதானே ஒரு கணக்கு வருது, ஜும்மாவது தொழுக வேண்டியதானே. அது என்ன ஜும்மாவது தொழுக வேண்டியது, மற்ற தொழுகையும் தொழுக வேண்டாம்? அது என்னமோ ஒண்ணு, ஜும்மா தொழுதா போதுன்னு நினைக்கிறேன். அது பெரிய தப்பு. அது கூட தொழுக மாட்டானுங்க. பெருநாள் கூட போக மாட்டேடான்னு. அப்ப அதான் வெளிரங்கமாகி வெளிப்படுதல் இல்லாம இவன்லாம் எப்படி முஸ்லிம்? உள்ரங்கமாகி வெளிப்படுதல் உறுதியாகாது. ஆனதால ஹக்கீக்கத்தில் ஈமான் இஸ்லாம் ரெண்டும் ஒன்னா இருக்கும். யதார்த்தத்துல ஒண்ணுதான், அர்த்தங்கள் அடிப்படையில பார்க்கும் பொழுது கட்டுப்படுதல் வெளிப்படுதல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஏலம் அறிந்துகொள், அரபி வார்த்தை ஏலம், அறிந்துகோ. இஸ்லாமுடைய முதலாம் ஷர்த்து என்னது? முதலாவது கலிமா ஷர்த்து. கலிமா ஷஹாதத்தாவது ஈமானா இருக்கும். ஈமான்னா என்னங்க? ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் ஈமான். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் தஆலா வேறு யாரும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள், இதுதான் ஈமான். மத்த 4 ஷர்த்து இருக்குது இல்லையா? இஸ்லாமுடைய 5 ஷர்த்து இருக்குது. முதலாவது கலிமா, அது ஷஹாதத்து, அதான் ஈமான். அப்புறம் இருக்கக்கூடிய 4 இருக்குது இல்ல, இரண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. இந்த மீதம் உள்ளது மத்த 4 ஷர்த்தும் அமலாயிருக்கும். அந்த நாள் என்னதான்? அமல். யாதொருவன் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜை ஃபரல் என்று யகீன் கொண்டு, யகீன்னா உறுதி, யகீனா என்னது? உறுதி கொண்டு வாய்நாளும் விண்ணப்பம் செய்த பின், விண்ணப்பம் செய்ததுன்னு என்னது? ஒப்புக்கொண்ட பின். அவன் மனசுல ஏத்துக்கிறான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் எல்லாம் ஃபர்லு தான் ஏத்துக்கிறான், வாயிலையும் ஒத்துக்கிறான். இதுக்கு பின்னாடி சோம்புதலால், அதாவது சோம்பேறித்தனத்தால், எழுதி வச்சுக்கோங்க. சோம்புதலால் என்னது? சோம்பேறித்தனத்தால் அதை கொண்டு அமல் செய்யவில்லையானால், அதை என்ன பண்ணலாம்? அமல் செய்யலன்னு சொன்னா ஃபாசிக் ஆகி விடுவான். ஃபாசிக்னு என்னது? பாவி ஆகிடுவான். அவன் ஏத்துக்கவே இல்லைன்னா காஃபிரா போயிடுவான். ஏத்துக்கிட்டான், ஆனா சோம்பேறித்தனத்தினால செய்யல, நம்மள மாதிரி. அப்ப என்ன ஆயிடுவான்? பாசிக் ஆயிடுவான். நம்மிடத்துல ஹனஃபி மதுஹபில் சோம்புதலால், சோம்பேறித்தனத்தால் தொழுகையை விட்டவனை ரத்தம் வழியும்படி கடுசாக அடித்து அவன் தொழுகிற வரையில் சிறைச்சாலையில் போடப்படும். தொழுகவே இல்லைன்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ண? ஹனஃபி மதுஹப்படி இஸ்லாமிக் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம அடிக்க முடியாது. தொழுகலன்னு என்ன பண்ணும்? அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? ரத்தம் வழியணும், ரத்தம் வழிய வேண்டும், சைலானுத்தம், ரத்தம் ஒழுகணும். உன எத்தனை அடி அடிச்சிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறது வரைக்கும் ரத்தம்
அது இல்ல, ரத்தம் வழியும்படி. அப்ப எப்படி அடிக்கணும்? அது சாத்தன என்ன? ரத்தம் வழியும்படி கடிசாக அடித்து. கடிசாக யார? தொழுகாதவனை கடிசாக அடித்து அவன் தொழுகிற வரையில் சிறைச்சாலையில் போடப்படும். தொழுக அவன் கரெக்டா தொழுகணும். தௌபா செஞ்சு தொழுதுட்டு இருக்கணும். கரெக்டா தொழுகிறான், ஓகே, இனி அவன் தொழுதுக்குவான்னு விட்டுறணும். ஆகரத்தில் அவனுக்கு கடிசாகிய நீளமாகிய அதாபுண்டும். கடுமையான நீளமான, நீளமான என்னது? லென்த் இல்ல, காலங்கள் நீளமான அதாபுகள் தொழுகாதவனுக்கு. எவ்வளவு பேர் தொழுக மாட்டானு இந்த நாட்டுல? ஹதீஸில் வந்திருக்கிறது, யாதொருவன் தொழுகையை விட்டால் திடனாக காபிராகிட்டான். அது கஃபர, மேலோட்டமான அர்த்தம் இது. தொழுகையை விட்டுட்டு அவன் என்ன ஆயிட்டான்? அதாவது ஏனி அதோடைய அர்த்தம் என்னன்னா, பிரசங்கம்னா வெளிப்படையாக குஃபருக்கு முடுகி விட்டான். குஃபருக்கு என்ன முடுகி விட்டான்னா நெருங்கி விட்டான், கிட்ட போயிட்டான் என்று அர்த்தம். என்று அப்போ திடனாக காஃபிராகிட்டான் என்ன அர்த்தம்? குஃபருக்கு நெருங்கி விட்டான் என்று அர்த்தம். குஃபருக்கு என்று அர்த்தம். அப்போ இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் எழுதி வச்சு வாசிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.